ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைரல் கேர்ள் மோனாலிசா, இந்த கும்பமேளாலாம் இந்த முத்துக்கள், இந்த முத்து மாலை, பாசி மாலை எல்லாம் வித்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த கண்ணழகின்லாம் சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் போட்டு இருந்துச்சுல்ல. ஸோ அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது. எதுக்காக இந்த மேரேஜ் இவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேரேஜ் அவங்களோட பிளேஸில் நடக்கல, இந்த மேரேஜ் என்னோட பிளேஸான ட்ரிவாண்ட்ரத்தில் நடக்குது. இவ்வளோ பாப்புலரான ஒரு பொண்ணு கூட ஒரு டிசிஷன் சொந்தமாக எடுக்க முடியாத நிலைமை வந்ததுனால தான் அவங்க இப்போ ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மொனாலிஸோட பேரண்ட்ஸ் வேற அலையன்ஸ் இந்த பொண்ணுக்காக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு வேற பையனை லவ் பண்ணுறாங்க தெரிஞ்சு கூட என்ன சொல்கிறோம், அவங்களோட வரட்டு கௌரவம்னு சொல்லலாம். வரட்டு கௌரவம் இல்லைன்னா அவங்களோட அடமெண்ட்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறது, நான் சொல்கிற ஆளுக தான் நீங்கள் கட்டிக்கணும்னு இருக்க அந்த என்ன சொல்கிறது, அந்த பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி இருக்குல்ல, ஒரு என்ன சொல்கிற டாக்ஸிக் மென்டாலிட்டின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கவங்க இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்குனால தான் இப்படி ஒரு இஷ்யூ வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ரூம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மொனாலிசாங்கிற அவங்களுக்கு ஏகദേശம் இப்போ 18+ ஆயிடுச்சு. ஸோ 18+ ஆயிடுச்சுன்னா நார்மலி மேஜர் தான். மேஜரான ஏதோ ஒரு ஆளுக்கு இந்தியன் லவ் படி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சொந்தமாയിട്ട് ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்குள்ள பவர் இருக்குது. ஆனால் இப்போயும் மெஜாரிட்டியான பேரண்ட்ஸ் அதை கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அவங்களோட வரட்டுக்கு அவங்களோட என்ன சொல்கிறது அடமெண்ட் முகாந்திரம் இப்போ நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது அதோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இதை தெரிஞ்சு மொனாலிசா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிற நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்களோட இந்த இஷ்யூஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது இஷ்யூஸ் சொல்லி இங்கேருந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி விட்டுருக்காங்க. இதில் வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வேணா இவங்களோட ஊரில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். மேபி இண்டோரில் இல்லைனா அந்த பையனோட பிளேஸான மத்திய பிரதேசில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு பிளேஸில் போனாலும் அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. மேபி அங்கே போய் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு என்ன சொல்கிறது, ரெண்டு பேருக்கும் என்ன சொல்ற உயிர் சேதங்கள் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க அங்கே சேஃப்டியில் சொல்லிட்டு கேரளாவில் வந்து என்ன சொல்கிறது இங்கே வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அந்த ஊரில் வடக்கங்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஊரில் வடக்கனே இங்கே வந்து கேரளாவில் 100% லிட்ரஸி உள்ள இந்த நாட்டில் வந்து என்ன சொல்கிறது அபயம் தேடிருக்காங்க, என்ன ரெஃப்யூஜ் தேடிருக்காங்கன்னு வேணால் அப்படி சொல்லலாம். ஸோ அவங்களோட இந்த லோக்கு வேண்டிட்டு இந்த லோவே வேறு பல ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் 100% கேரளாவில் லோன்னா 100% உரப்பாக இருக்கும். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு வீடியோ. நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொனாலிசாங்கிறது உங்களுக்கே தெரியும், ரொம்பவே ரூரல் ஏரியாவில் இருக்கிற பொண்ணு. அவர் இங்கே வந்து அவளோட ஸ்டாண்டில் உரைச்சி நின்று அவங்க ஆசைப்படுற விஷயத்த கிடச்சிருக்கு. அவங்க ஆசைப்படுற விஷயத்தை அவங்க நேடி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்பவே என்ன சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான்.